ஜெபம் பண்ண கடவோம். இயேசுவே உம்மை தியானித்தால் உள்ளம் கனியுமே, கண்ணார உம்மை காணுங்க பரமானந்தமே. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உயிர்த்தெழுதல் உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை நாடுங்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கர்த்தருடைய ஓய்வு நாளுக்காக, உயிர்த்தெழுந்த நல்ல நாளுக்காக, மனமகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளுக்காக ஒரு விசையாக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
இந்த வாரத்தின் முதல் நாளிலே இயேசு கிறிஸ்துவானவர் உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிறவராக இருந்து ஆண்டவரே, அந்த உயிர்த்தெழுதல் பண்டிகையோடு உண்மை ஆண்டவரை நினைவு கூறும்படியான தருணங்களை ஒரு விசையாக எங்களுக்கு நீர் தந்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதத்திலும் முதல் வாரத்திற்குள்ளாக நாங்கள் கடந்து வரவும் தேவனுடைய வழிநடத்துதல், பாதுகாப்பு, நன்மைகள் யாவும் எங்களை தொடர்ந்து வருகிறது நிமித்தமாக உமக்கு நன்றி பலிகளை செலுத்தவும் ஒரு விசையாக கூடி வருவதற்கு எங்களுக்கு கிருபை தந்திருக்கிறீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, உம்மை நாங்கள் இன்னும் அறிந்து கொண்டு இந்த ஆராதனை வாயிலாக உம்மை மாத்திரம் நாங்கள் உயர்த்தி நோக்கி பார்க்க தொடர்ந்து நீர் கிருபை செய்தரல வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தொடர்ந்து நீர் ஆசீர்வதித்து வழி நடத்தி அருளும். தாழ்த்தி உம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக ஆமென். தேவனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாக. ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் யாவரும் மேல்மி நின்று பாமாலையின் 2வது பாடலை நாம் பாடுவோம். ஹிம் நம்பர் 2. உம்மை துதிக்கிறோம் யாவுக்கும் வல்ல பிதாவே, உம்மை பணிகிறோம் சுவாமி ராஜாதி ராஜாவே. உமது சோஸ்திரம் சொல்லுகிறோமே. கிறிஸ்துவே இறங்கும் சோதனை கடன் செலுத்தி லோகத்தின் பாவத்தை நீக்கிடும் தேவாட்டு கோட்டி எங்கள் மனு கேளும் பேதாவினது ஆசனதோலாயிரங்கும் நித்ய மகிமையில் இயேசுவே நீரே பரிசுத்தாவியோடேகமாய் ஆளுகிறீரே. ஏகமாய் நீர் உன்னத கர்த்தரே ஆமென். ஆமென். ஜெபம் பண்ண கடவோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை அவரும் சேர்ந்து ஏறெடுப்போம். பாரமண்டலங்கள்ல இருக்கிற எல்லா இருதயங்களும் எல்லா விருப்பங்களும் எல்லா ரகசியங்களும் அறிந்திருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனே, நாங்கள் தேவரீரிடத்தில் பரிபூர்ணமாய் அன்பு கூறவும் உமது பரிசுத்த நாமத்தை உத்தமமாய் மகிமைப்படுத்தவும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிமித்தம் உமது பரிசுத்த ஆவியானவரின் நேவுதலால் எங்கள் இருதயத்தின் சிந்தனைகளை சுத்தம் பண்ணி அருளும். நமது இரட்சகராகிய கிறிஸ்து திருவரை பற்றி சொன்ன வார்த்தைகளாவன, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை. இதற்கொப்பாக இருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிடத்திலும் நீ அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளிலும் பெரிய கற்பனை வேறொன்றுமில்லை என்றார். கர்த்தாவே, எங்களுக்கு இறங்கி இந்த பிரமணம் எல்லாவற்றையும் ஏகத்துவத்தில் வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபம் பண்ண கடவோம். உயிர்த்தெழுதல் திருநாளுக்கு பின் வரும் முதலாம் ஞாயிற்குரிய சொர்க்க ஜெபம். சர்வ வல்லமை உள்ள பிதாவே, எங்கள் பாவங்களுக்காக மரிக்கவும்
நாங்கள் நீதிமான்கள் ஆகத்தக்க உயிர்த்தெழவும் உம்முடைய ஒரே குமாரனை தந்தருளினீரே. நாங்கள் எப்பொழுதும் பரிசுத்த நடக்கையுள்ளவர்களாகவும் உண்மையோடும் உமக்கு ஊழியம் செய்யும்படி துர்குணமும் பொல்லாப்பும் என்கிற புளித்த மாவை புறம்பே கழுவி போட்டருள வேண்டும் என்று உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் பணி நிமித்தம் கிருபை செய்தருளோ. சபையார் அமர்வோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதிகளை நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 35 வரை முடியும். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் வசனங்கள் 32 35 வரை. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றாகிலும் தன்னுடையதென்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. கர்த்தராகிய இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. நிலங்களையும் வீடுகளையும் உடையவர்கள் அவைகளை விற்று விற்கப்பட்டவைகளின் கிரயத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைத்தார்கள். அவனவனுக்கு தேவையானதுக்கு தக்கதாய் பகிர்ந்து கொடுக்கப்பட்டது. அவர்களில் ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாய் இருந்ததில்லை. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. ஆமென். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். 1 John chapter 1 verses 1 to 7. அப்போஸ்தலர் யோவான் எழுதின முதலாம் நிருபம் 1ஆம் அதிகாரம் முதல் 7 வசனங்கள். ஆதி முதல் இருந்ததோ, நாங்கள் கேட்டதோ, எங்கள் கண்களினாலே கண்டதோ, நாங்கள் நோக்கி பார்த்ததோ, எங்கள் கையினாலே தொட்டதுமா இருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அந்த ஜீவன் வெளிப்பட்டது, பிதாவினத்திலிருந்தும் எங்களுக்கு வெளிப்பட்டதுமான நித்தியமாக இருக்கிற அந்த ஜீவனை நாங்கள் கண்டு அதை குறித்து சாட்சி கொடுத்து அதை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நீங்களும் எங்களோடைய ஐக்கியமுள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதே உங்களுக்கும் அறிவிக்கிறோம். என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமார இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி இவைகளை உங்களுக்கு எழுதுகிறோம். தேவன் ஒளியாக இருக்கிறார், அவர்கள் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாக இருக்கிறது. நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளில் நடக்கிறவர்களாக இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்கிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படி குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். வாசிக்க முடியாத குறிக்கப்பட்ட நிருப வாக்கியம் வாசாயிற்று. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் தமிழோடு இருப்பாராக. பரிசுத்த சுவிசேஷ வாக்கியத்திற்காக நாம் யாவரும் எழுந்து நிற்போம். பரிசுத்த சுவிசேஷ வாக்கியம் பரிசுத்த யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை அடங்கியிருக்கிறது. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. The Holy Gospel is taken from St. John chapter 20 verses 19 to 23. யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் இருக்கிற ஆண்டுடைய வார்த்தையை கேளுங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டு இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாது இருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பது கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் உண்டாவதாக.
வானத்தையும் பூமியையும் காணப்படுதுமான எல்லாவற்றையும் படைத்திருக்கிற சர்வவல்ல பிதாவாகிய ஒரே தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே கர்த்தருமாய் தேவனுடைய ஒரே பிறனுக்குமான இருக்கிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் சர்வவல்லவரே, தன்பிதாவினாலே ஜனிக்கப்பட்டவர், தெய்வத்தில் தெய்வமானவர், ஜோதியில் ஜோதியானவர், மெய்தேவனில் மெய்தேவனானவர், உண்டாக்கப்பட்டவர், ஜனிக்கப்பட்டவர், பிதாவுடைய ஒரே தன்மையுடையவர், சர்வத்தை உண்டாக்கினவர், மதுராய நமக்காகவும் நமக்கு ரட்சிப்பு உண்டாகவும் பரமலைக்கு இறங்கி பரிசுத்தாவியானவர்களே கடும் சமுதாயத்தினானார் நமக்காக பத்மபாதின் காலத்தில் சொல்லறிந்து பாடுபட்டு அடக்கப்பட்டார். வேத வாக்கின்படி 3 நாள் பரமடிக்கேறி இருக்கிறார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவில்லை. கர்த்தருமாய் ஜீவனை கொடுக்கிறவருமாய் பிதாவுக்கும் இருக்கிற பரிசுத்தாவியானவரை விசுவாசிக்கிறேன். ஒரே அப்போஸ்தலர் விசுவாசிக்கிறேன். பாவங்களை கெட்டவரை நான் விசாரிக்கிறேன். மரித்தோர் உயிர்த்தெழுதலோ மறுமைக்கு ஜீவன் உண்டாக காத்திருக்கிறேன். சபை ஆரம்பம். அறிவிப்புகள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்று சிஸ்டர் எஸ்தர் அல்பராஜ் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். திருச்சபையின் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் சங்கீதம் 37:4. கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார். அதேபோல் ஜாஸ்பர் ஜான்ராஜ் நாளைக்கு ஏப்ரல் 8ஆம் தேதி தன்னுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார். திருச்சபையின் சார்பாக அவனுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் எபிரேயர் 6:14. நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றால். பிறந்தநாளை கொண்ட பிள்ளைகளுக்காக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெயிப்போமா. கர்த்தாவே யோக யோகமாய் எம் துணையாயினீர். நீரிலோ வரும் காலமாய் எம் நம்பிக்கையாவே. நல்ல பிதாவே, இந்த அருமையான நேரத்துக்காக கோடான கோடி நன்றி ராஜா. இப்பொழுது கர்த்தாவே அப்பா, இந்த வாரத்தில் கர்த்தாவே தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடும் பிள்ளைகளுக்காக ஒரு பார்த்து வந்து நிற்கிறோம் ராஜா. ஆம் கர்த்தாவே, இன்று தினம் கர்த்தாவே அப்பா சிஸ்டர் எஸ்தர் அல்பராஜ் அவர்கள் தங்களுடைய பிறந்தநாளை கொண்டாடுகிறார்கள். அப்போ கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே நீங்கள் பிள்ளையோடு கூட இருந்தீங்கப்பா, குடும்பத்தோடு கூட இருந்தீங்கப்பா. ஆம் கர்த்தாவே அப்பா, நீங்கள் சொன்ன வாக்குத்தத்தப்படி கர்த்தாவே அப்பா கர்த்தருக்கு மன மகிழ்ச்சியாயிரு, அவர் உன் இறுதியில் வேண்டுதலை உனக்கு அருள் செய்ய வேண்டிய வசனப்படி கர்த்தாவே இந்த புதிய ஆண்டிலும் கர்த்தாவே அப்பா மகளுடைய எல்லா வேண்டுதலையும் அப்பா அப்பா விருப்பங்களையும் கர்த்தாவே நீங்கள் நிறைவேற்றி கர்த்தாவே பிள்ளைகள் ஆசீர்வதித்து வளர்த்து போறீங்க. அதற்காக நன்றி ராஜா. குடும்பத்தையும் கர்த்தாவே மட்டும் வளர்த்து வந்து தேவன் இந்த புதிய ஆண்டில் கர்த்தாவை நடத்துவதற்காக நன்றி ராஜா. அதேபோல் ஜாஸ்பருக்காக விசேஷமாக ஜெபிக்கும் கர்த்தாவே. ஆம் கர்த்தாவே, கடந்த ஆண்டு முழுவதும் கர்த்தாவே நன்மையும் கிருபையும் முடிசூட்டி கர்த்தாவே இந்த புதிய ஆண்டை கர்த்தாவே காண செய்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. கொடுத்த வாக்குத்தத்தப்படி கர்த்தாவே நிச்சயமாக இவனை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதத்தின் பெரிய பொருள் சொன்ன தேவன் இந்த புதிய ஆண்டு முழுவதும் கர்த்தாவே கைட்டு செய்கிற எல்லா காரணம் கர்த்தாவே உங்களுடைய கிருபை மனோடு கூட இருப்பதற்காக தொடர்ந்து உங்களுடைய கிருபைகளை வைத்து மூடி பாதுகாப்பதற்காக நன்றி ராஜா. 2 வரையும் கர்த்தாவே உங்களுடைய கரத்திலே கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். மெமரி வாஸ் வை சில்ட்ரன். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். யோவான் 20:29. Joy, peace and new life. For you have seen me and believed. Blessed are those who not seen me and yet have believed. John 20:29. Amen. ஆமென். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். யோவான் 20:29. Love, joy, power and new life. Because you have seen me and you have believed. Blessed are those who not seen and yet have believed. John 20:29. Amen. ஆமென். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். யோவான் 20:29. Joy, peace, power and yourself, because you have seen me and you have believed.
Blessed are those who have not sinned and have believed. John 20 verses 29. Amen. Amen. Because you have seen me, you have believed. Blessed are those who have not seen yet have believed. John chapter 20 verses 29. Amen. Amen. Durugiriti Kutur in Itarai Irgirur no Tilchadian Adilin Diun Ayatayu Udunun Istil Amen. ஆட்சி நேரம் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை செய்த நாள் மேலும் கிருபையில் ஆசீர்வாதம் அற்புதங்களையும் மற்றும் நாம் மகிமை காஸ்மீர் வந்த நேரத்தை உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். என்னையும் ஒரு சிற்சாட்சியை நிறுத்தின தேவன் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். கடந்த 3 மாதங்கள் தேவன் கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக தேவன் கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெறந்தாலும் என் சமாதானமும் சந்தோஷமும் கிருபையும் முன்னோடு இருக்கும் என்ற அந்த வசனத்தின்படி ஒவ்வொரு நாளும் அவர் ஒவ்வொரு பாடுகள் மத்தியிலும் ஒவ்வொரு சோர்வு வரும்போது அவருடைய இந்த வசனத்தை வைத்து நான் ஜெபம் செய்யும்போது அதற்கான ஏற்ற பலனை தருகிறவராக இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். அதுபோல் இந்த வருடத்தில் ஜாய்சனுக்கு அட்மிஷன் வாங்க வேண்டும். அதற்காக நாங்கள் யோசித்து கொண்டு இருந்தோம், பக்கத்தில் போடணுமா, எந்த ஸ்கூலில் போடணும் அப்படிங்கிற ஒரு யோசனை நிறையாக இருந்தது. ஒரு நவம்பர் டிசம்பர் மாதத்தில் நாங்கள் ஒரு ஸ்கூலில் தானே போலீஸ் ஸ்கூல் அப்படிங்கிற இதில் அட்மிஷனுக்கு ட்ரை பண்ணோம். அங்கே அட்மிஷன் ஆகிட்டு அவங்க திரும்ப ஃபீஸ் நிறைக்க சொன்னாங்க. ஸோ ஃபீஸ் நிறைக்கும் போது எனக்கு அந்த அவ்வளோ அளவுக்கு ஃபீஸ் நிறைக்கக்கூடிய சூழ்நிலை இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இந்த பேரண்ட்ஸ் மீட்டிங் வச்சுருந்தாங்க இந்த அட்மிஷன்ஸ்க்கு முன்னாடி. அப்போ அவங்க சொன்ன ஸ்ட்ரக்சரில் அவங்க சொல்லும் போது எனக்கு ஒரு காரியம் மட்டும் எனக்கு கொஞ்சம் இதாச்சு. என்னென்னா நாங்கள் வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி காரியங்கள் வந்தால் சப்போஸ் இந்த மாதிரி ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸில் அவங்க வந்து ஈவெண்ட்ஸ் வைப்பாங்களாம், அந்த கோகுலாஷ்டமி இல்லை இந்த மாதிரி குடி பாடுவா. அப்போது நாங்கள் வந்து பிள்ளைங்கள அது She never lost her patience. She never lost her perseverance. That was one thing that she continuously prayed for. And later on, we also, and all her relatives, my dad's aside, we all were praying for that. It was like when, எப்போதான் அப்பா ஆண்டவரை ஏற்றுக்குவாங்க. But then yes, God has His own time. He makes everything beautiful in His time. So through these last 2 years, 3 months of his life, 4 hospitalizations and a lot of physical suffering from May 2023 to November 2023, he was going through a lot of physical suffering after he started getting convulsions. Twice he suffered convulsions, but they were very severe. I have never seen such a thing. It was like, பாம் போல இருக்கும் அவங்க சஃபர் பண்ணும்போது, but we cannot take his suffering on us. That is something only God can do. When he, like, through these days when he changed, it was like, we had no answer to it. But then God had His time, and God was preparing me to take care of him almost from 2019. In July 2021, He gave me the verse, Psalm 46:10, "Be still and know that I am God." And this verse kept me through all the ups and downs in taking care of Appa, whatever best I could do for him. And Mom was there with me throughout. My brother, my sister, they all stood behind me. It was like we could not take away his physical suffering in any way, but there was this change. In the end, எங்களுக்கு மகிழ்ச்சி என்னன்னா,
he came into the Lord, he completely changed. It was now like we wanted Appa. We didn't want to like separate. It was like that. But then his physical suffering was just way too much. And we wanted that he should be released because there was no other option left out. All the best treatment was given to him. God had planted all the good doctors for him. And the doctors were too good. The doctors that he gave, the caretakers, the helpers at home, everything was, when I look back, God had prepared everything. Like as the verse, 2 Kings chapter 20, verse 5 says, I have heard your prayer and seen your tears, I will heal you. Then there is 1 John chapter 5, verse 14. This is the confidence we have in approaching God, that if we ask anything according to his will, he hears us. And for me, like in Isaiah chapter 45, verse 2, I will go before you and will level the mountains. Apart from his physical suffering, if I look back, God had done everything. He had prepared the way completely for him. And in the end, we were happy that he is with God today, and that is something that we really rejoice about and want to thank God for. My mom's prayers were answered. Everyone's prayers were answered in the end. And my dad used to hate hospitals. He used to hate going to doctors, any kind of procedures being done, any kind of piercing, IV or anything. He used to hate it. So hospitalizations for him, and we who would take care of all that, it used to be very difficult for us. So in the end, after 4 hospitalizations, every time he used to get hospitalized, I used to pray, Lord, no, not more than this, not more than this. But then it happened not once, but 4 times. In the end, Lord, no more, please, no more hospitalizations, Lord. In the end, Lord heard our prayers and took him away peacefully. Last few hours of that day, he was completely conscious. He did not sleep at all. And only thing was that he was not able to speak. Last 3 days, he was almost not able to speak. He was not able to swallow. But then whatever I was telling him during his last few hours, he was understanding everything and he was nodding his head to everything. We could see that peace on his face when he finally closed his eyes. And we could not be more thankful to God the way he had prepared. So it's not about one day. Like one day can be 1,000 years for God and 1,000 years can be 1 year. It was like that for him. So we have to so patiently wait for his will to be fulfilled, for him to, like my dad was one soul, that God does not want even one soul to get lost. And the way he pursued him in the end, it just took 2 years and 3 months to bring it about. So it was absolutely wonderful. It was so rejoicing. We rejoiced in that so much. The entire family thanked God for it. And everything else was good about him, except that this one thing he had lacked throughout his life. So this is how God brought about that much desired change in his life. And we really want to thank him that today he is with him and he has seen God's face to face. I thank Ayya for his prayers. I thank the church members for their prayers, especially the Women's Fellowship, who used to pray constantly for it. Thank you so much once again. May God bless this testimony. Amen. கேட்ட சாட்சிகளுக்காக ஐயா அவர்கள் ஜெயிப்பார். தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே, ஒரு விசையாக நமக்கு நன்றி செலுத்தும்படியாக தேவன் எங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா நன்மைகளை சாட்சிகளாக கூறும்படியாக தேவரீர் கிருபை தந்தீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சாட்சிகளை சொன்ன அருமை பிள்ளைகளை தேவரீர் உம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். அன்பு சாமனனுக்காக, அன்பு ஜாய்சனுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கல்விக்குள்ளாக ஆண்டவரே, ஸ்கூலுக்குள்ளாக, படிப்புக்குள்ளாக ஆண்டவரை கடந்து செல்வதற்கு தேவரீர் மகனுக்கு தந்திருக்கிற நல்ல வளர்ச்சிகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சுவாமி,
ஆண்டவரே உமக்கு சித்தமான இடத்துல அட்மிஷன் கிடைக்கும்படியாக தேவரீர் நீர் கிருபை செய்திருக்கிறீர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து கல்வியிலையும் தொடர்ந்து ஆண்டவரே எல்லா ஆக்டிவிட்டீஸ்லையும் உமக்குள்ளாக அவன் வளர, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் ஒவ்வொரு நாளும் வளர, தேவனுடைய ஞானம் பரத்திலிருந்து அவனுக்குள்ளாக இறங்கி வர தொடர்ந்து ஆண்டவரே சந்தோஷத்தை குடும்பத்தாருக்கும் கூட இருக்கிற யாவருக்கும் கொடுக்கும்படியாக தேவரீர் நீர் ஒவ்வொரு நாளும் பாதுகாத்தரல வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். போக்கை வரத்தையும் ஆசீர்வதித்து தொடர்ந்து ஆண்டவரே இந்த ஸ்கூல் லைஃப்குள்ளாக ஆண்டவரே செட் ஆகும்படியாக தேவரீர் நீர் எல்லா கருவைகளையும் நீர் தந்தரல வேண்டும் என்று நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். அதே போல் அன்பு ஜானட் அக்காவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அன்பு தகப்பனாருக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா கூறின சாட்சியை நீர் கேட்டீர் சுவாமி. அந்த விசுவாச வாக்கியத்திற்காக விசுவாச வாழ்க்கைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அந்த ஐயா அவர்கள் உம்முடைய சமூகத்தில் இருந்து உம்முடைய முகத்தை கண்டார்கள் என்கிற ஒரு பெரிய சந்தோஷமும் ஒரு பெரிய ஆறுதலும் ஒரு பெரிய சமாதானமும் தொடர்ந்து குடும்பத்தாரோடு இருந்தரல வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். கடினமான பாதைக்குள்ளாக கடந்து வரும்போதும் ஆண்டவரே பலவிதமான பலவீனங்கள்லேருந்து இந்த உலகத்தின் பாடுகள்லேருந்து நீர் அன்பு ஐயாவை விடுதலை செய்து உம்முடைய ராஜ்யத்திற்குள்ளாக நீர் சேர்த்து கொண்ட தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஐயா ஒரு பெரிய ஆசை, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினால் அது என்ன லாபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது போல் அந்த ஆத்மா எப்படியாகிலும் நம்முடைய சமூகத்தில் திருமணம் என்கிற ஒரு வாஞ்சையையும் ஒரு விசுவாசத்தையும் அன்பு குடும்பத்தாருக்கு கொடுத்து அதை நிறைவாக்கி தந்ததற்காக தேவரீர் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கை ஆண்டவரே உம்முடைய கரத்துக்குள்ளாக இருக்கிறது சுவாமி. நீர் ஆண்டவரே அன்பு ஐயாவையும் உம்முடைய சமூகத்துக்குள்ளாக பலவிதமான காரியங்கள் நிமித்தமாக நீர் அவர்களை தெரிந்து கொண்டு உம்முடைய ராஜ்யத்தில் வைத்திருக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே விட்டு சென்றிருக்கிற அம்மா அவர்களுக்காகவும் தொடர்ந்து பிள்ளைகளுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உயிர்த்தெழுதல் தேவனின் சமாதானம் பரிபூர்ணமாக அன்பு குடும்பத்தாரோடு இருந்து தொடர்ந்து உம்முடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக ஒவ்வொரு நாளும் செயல்பட ஆவியானவர் கிருபை செய்தரல வேண்டும் என்று உம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தாழ்த்து உம்முடைய கருத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். நீரை பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே. ஆமென் ஆமென். நாம் தேவனுடைய வார்த்தையை சொல்லுங்கள். ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடுவோம். கிறிஸ்தவ கீர்த்தனை 324 வருஷ சாங்குல 194 யூதா ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார் என்ற பாடலை உற்சாகமாக நான் பாடுவோம். லிரிக்ஸ் 3-4. முன்னூற்றி 24 கீர்த்தனைகள் வருஷ சாங்குல 194. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் நரகை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வேதாள கணங்கள் ஓடிடவே உருகி வாடிடவே யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். வானத்தின் சேனைகள் துதித்திடவே பரனை துதித்திடவே யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரணத்தின் சங்கிலிகள் தெரிப்பட்டன நொடியில் மோதிப்பட்டன யோத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். எழுந்தார் என்ற தோனி எங்கும் கேட்குதே பயத்தை எங்கும் நீக்குதே யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மாத தூதனை அகமகிழ்ந்தார் மரணை அவர் புகழ்ந்தார் யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். மரித்த கிறிஸ்து இனி மரிப்பதில்லை,
மறிப்பதில்லை, இனி மறிப்பதில்லை. யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தோரே நமவர் பாதம் பணிவோம், பாதம் பணிவோம், பதத்தை சிரமணிவோம். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், நரகை ஜெயித்தெழுந்தார். யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்துவின் இடிநிச்ச நாமத்தினாலே ஒரு விசையாக தேவனை ஆராதிக்கும்படியாக வந்திருக்க உங்களை யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். உயிர்த்தெழுத தேவனை தொழுது கொள்ளும்படியாக, ஜீவனோடும் உயிருள்ளவராகவும் நம்மோடு கூட இருக்கிற தேவனை வணங்கும்படியாக ஒரு விசையாக இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே, இந்த வாரத்தின் முதல் நாளிலே ஆண்டுடைய சமூகத்துக்குள்ளாக வருவதற்கு தேவன் என்ன செஞ்சிருக்கிறார்? நமக்கு கிருபைகளை தந்திருக்கிறார். அவர்களுடைய உயிர்த்தெழுதலானது இது வாரத்தின் முதல் நாளாக என்ன செஞ்சிச்சு? நமக்கு மாற்றி தந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வாரத்தின் முதல் நாளிலே தேவனை தேடும்படியான மாபெரும் பாக்கியத்தை நமக்கு என்ன செய்தது? தந்ததாக இருந்தது. இந்த நாளிலும் தியானிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பானது Joy and peace, power and new life are given through the resurrection of Christ. இயேசு கிறிஸ்துவானவருடைய உயிர்த்தெழுதல் நிமித்தமாக சந்தோஷமும் சமாதானமும் வல்லமையும் புதிய வாழ்க்கையும் நமக்கு என்ன செய்கிறது? உண்டாகிறதாக இருக்கிறது. சந்தோஷம், சமாதானம், வல்லமை, புதிய ஜீவன் அவருடைய உயிர்த்தெழுதல் மூலமாக நமக்கு என்ன செய்கிறது? உண்டாகிறதாக இருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4 அதிகாரம் 32 ஆக்ட்ஸ் சாப்டர் 4 verse 32. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றையும் தன்னுடையவன் என்று சொல்லவில்லை. சகலமும் அவர்களுக்கு என்னதாக இருந்ததா? பொதுவாக. சகலமும் அவர்களுக்கு என்னதாக இருந்ததா? பொதுவாக இருந்தது. ஒரு சின்ன சிச்சுவேஷனை கொடுக்கணும் அப்படின்னா, ஒரு மனிதனை ஒரு நல்ல பெரிய பேலஸில் உட்கார வச்சு அவனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் அவனுக்கு கொடுத்து, நல்ல திங்கறதுக்கு சாப்பாடு, நல்ல என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எல்லா இதையும் கையில் கொடுத்து, என்னெல்லாம் அவனுக்கு வேணுமோ எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவனுக்கு கொடுத்து ஒரு 10 வருஷம் அவனை அங்கேயே தங்க சொன்னா அவன் தங்கிடுவானா? ஒருவேளை இப்போ நம்ம யோசித்து பார்த்தோன்னா, எனக்கு அப்படி வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னா நான் என்ன செஞ்சிருவேன்? தங்கிடுவேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம்? நினைக்கலாம். ஆனால் சம்வாட் இதே போல் ஒரு காலத்தில் ஒரு 3 வருஷம் முன்னாடி கொரோனா என்கிற ஒரு கொடிய நோயினால் பாதிக்கப்படும் போது நம்மளாம் எங்கே இருந்தோம்? லாக்டவுனில் இருந்தோம். எங்கே இருந்தோம்? வீட்டில் என்ன செய்யப்பட்டோம்? அடைக்கப்பட்டோம். வீட்டில் அடைக்கப்பட்டு என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலைக்குள்ளாக என்ன செஞ்சோம்? கடந்து வந்தவர்களாக இருந்தோம். ஒருவேளை அந்த வீட்டுக்குள்ளாக நமக்கு எல்லாமே இருந்தா கூட, சிலருக்கு எல்லாமே என்ன செஞ்சிச்சு? வீட்டில் இருந்துச்சு. அப்படி இருந்தா கூட எப்போண்டா கதவு திறக்கப்படும், எப்போண்டா வெளி உலகத்திற்குள்ளாக கடந்து செல்வோம் என்கிற ஒரு ஆவல் எல்லா ஜனங்களுக்கும் என்ன செஞ்சிச்சு? உண்டாயிடுச்சு. அந்த வீட்டுக்குள்ள இருக்க 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 சிலர் குடும்பத்தோடு இருந்தாங்க. நிறைய பேர் தனியாக என்ன செஞ்சாங்க? வேலை ஸ்தலங்களில் மாட்டிக்கொண்டாங்க. படிக்கிற இடங்களில் என்ன செஞ்சாங்க? மாட்டிக்கொண்டாங்க. எப்போ கிளம்பி எப்போ நம்மளுடைய சொந்தக்காரங்களை பார்ப்போம், எப்பொழுது நம்மளுடைய உறவுக்காரர்களை பார்ப்போம் என்கிற ஒரு பெரிய ஆவல் என்ன செஞ்சிச்சு? எல்லாருக்குள்ளாகவும் உண்டாயிட்டு. அதனால தான் நிறைய க்ரௌட்லாம் என்ன செஞ்சாங்க? ரூல்ஸ் எல்லாம் மீறி என்ன செஞ்சாங்க? கடந்து போனவர்களாக இருந்தாங்க. பொதுவாக ஒரே லைனில் சொல்லணும் அப்படின்னா, ஹியூமன் இஸ் அ சோஷியல் பீயிங். மனிதர்கள் யாரு? சமுதாயத்திற்குள்ளாக வாழுகிறவர்களாக என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. மனிதனை சமுதாயத்திலிருந்து எடுத்துட்டோம் அல்லது பிற மனிதர்களோடு பேச்சுவார்த்தை இல்லாமல் அவர்களை பிரித்து எடுத்துட்டு அவர்களுக்கு என்னதான் வேண்டியதை எல்லாத்தையும் கொடுத்தாலும் அவனால் இந்த உலகத்தில் என்ன செய்ய முடியாது? வாழ. தேவன் எல்லாவற்றையும் படைத்தார். ஆதாமை படைத்தார். ஆதாமுக்கு என்ன குறை? ஏதேன் தோட்டம் இருக்கிறது, நேரத்துக்கு நேரம் சாப்பாடு இருக்கு, மிருகஜீவன், எல்லா மிருகஜீவனும் அவன் கூட தான் என்ன செய்யுது? இருக்கு. சிங்கமும் அவனுக்கு கீழ்ப்படுகிறதாக என்ன செய்யுது?
மகா பெரிய மிருகங்களும் அவனுக்கு என்ன செய்கிறது? கீழ்ப்பட்டதாக காணப்படுகிறது. ஆனாலும் அவன் எப்படியாக இருக்கிறானா? தனிமையாக. அப்படிதானே? தேவன் ஆதாம் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டு அவனுக்கு ஏற்ற துணையை தேவன் என்ன செய்கிறார்? அப்போ மனிதர்கள் அல்லது நாம் இந்த உலகத்திற்குள்ளாக வரும்போது மனிதர்கள் இல்லாத ஒரு உலகத்துக்குள்ளாக வாழ்வது என்பது சாத்தியமான காரியமே கிடையாது. சாத்தியமான காரியமே கிடையாது. இதை யார் அதிகமாக அறிந்து கொண்டார்கள் என்றால், இந்த ஆதி திருச்சபையில் வாழ்ந்த, கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட, கிறிஸ்துவனுடைய உயிர்த்தெழுதலிலே விசுவாசித்த விசுவாசிகளாக என்ன செய்கிறாங்க? காணப்படுகிறாங்க. அதுதான் நம்ம அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் என்ன செஞ்சாங்களா? காணப்பட்டார்களா. இதுவரைக்கும் விசுவாசிகள் அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம நிறைய நேரங்களில் நினைப்போம் கிறிஸ்தவர்களை மாத்திரம் தான் என்ன செய்வோம்? விசுவாசிகள் அப்படின்ட்டு கூறுவோம். ஆனால் விசுவாசிகள் அப்படின்ட்டு சொல்லும்போது எல்லாருமே விசுவாசிகளாக தான் இருக்கிறாங்க. பலவித விசுவாசத்துக்குள்ளாக என்ன செய்கிறாங்க? காணப்படுகிறாங்க. நம்ம இயேசு கிறிஸ்துவ என்ன செய்கிறோம்? விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவானவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், அவருடைய இரத்த சிந்துதல், பாவ மன்னிப்பை என்ன செய்கிறோம்? ஏற்றுக்கொண்டு அவருடைய உயிர்த்தெழுதலானது நமக்கு மரணத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்கிறதாக இருக்கிறது என்கிறதை நாம் விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். பிறர் மதத்தில் இருக்கிறவர்கள் பலவிதமான பிரின்சிபல்ஸையும் பலவிதமான காரியங்களையும் என்ன செய்கிறாங்க? விசுவாசிக்கிறவர்களாக இருந்தாங்க. இப்போ இந்த திரளான ஜனங்கள் இவர்கள் விசுவாசிகளாக என்ன செய்கிறாங்க? இதுக்கு முன்பாக அவர்கள் என்ன விசுவாசித்து கொண்டு இருந்தார்கள் என்றால், நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டால் மாத்திரமே அவர்களுக்கு விடுதலை உண்டு, நியாயப்பிரமாணத்தின்படியாக செய்கைகள் செய்தால் மாத்திரமே அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு, நியாயப்பிரமாணத்தின் எல்லா கட்டளைகளுக்கும் கீழ்ப்பட்டால் மாத்திரமே அவர்களுக்கு விடுதலை உண்டு என்று பலிகளை செலுத்தி நியாயப்பிரமாணத்தை எல்லாவற்றையும் பின்பற்றி யாத்திராகமத்திலிருந்து லேவியராகமம் வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா கட்டளைகள், அதற்கு பின்பதாக கூறப்பட்டிருக்கிற சட்டத்திட்டங்கள், அதற்கு பின்பதாக கூறப்பட்டிருக்கிற பாரம்பரியங்கள் எல்லாத்தையுமே என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இதெல்லாம் பின்பற்றினா மாத்திரம்தான் நாம் விடுதலை ஆக்கப்பட முடியும் என்று இதுவரைக்கும் அவங்க எண்ணிக்கொண்டவர்களுக்கு அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த பெந்தெகோஸ்தை திருநாளிலே பேதுருவை அந்த சுவிசேஷத்தை சொல்லுகிறான். பேதுருவை சொல்லுகிற காரியம் என்னவென்றால், நீங்கள் சிலுவையிலே அறைந்த இயேசு கிறிஸ்துவானவர் உங்களுக்கு ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிறார் அப்படிங்கிறதை கூறின உடனேயே ஜனங்கள் எல்லாரும் சொன்னாங்க, அப்போ நாங்கள் என்ன செய்யணும்? வாட் ஷுட் வி டூ? நாங்கள் என்ன செய்யணும் இதற்கு அப்படின்ட்டு கேட்கும்போது தான் பேதுரு அவர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் என்ன செய்யுங்க? மனம் திரும்பி ஞானஸ்தானம் பெறுங்க. நீங்க என்ன செய்யுங்க? மனம் திரும்புங்க, ரிப்பெண்ட். இதுவரைக்கும் நீங்க இயேசு கிறிஸ்துவானவரை ஒரு சாதாரண ஒரு மனிதனாக, ஒரு தீர்க்கதரிசியாக அல்லது ஒரு போதகராக நீங்கள் பார்த்து கொண்டீர்கள். இல்லை, He is the Messiah. அவர் இரட்சகராக இருக்கிறார். அவர் சிலுவையிலே நம்மை ரட்சிக்கும்படியாக, அவர் குற்றவாளியாக அல்ல, ஆனால் பரிசுத்தமாக எந்த ஒரு குற்றம் இல்லாதவராக அந்த சிலுவையிலே மரித்திருக்கிறார் என்று சொன்ன உடனேயே ஜனங்கள் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறார்கள்? மனம் திரும்புகிறவர்களாக இருக்கிறாங்க. அதனால்தான் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் அதே பெந்தெகோஸ்தே திருநாளிலே ஏறக்குறைய 3000 பேர் என்ன செய்யப்பட்டார்களா? சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அதற்கு பின்பதாக அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் ஏறக்குறைய 5000 பேராக என்ன செஞ்சாங்க? இருந்தாங்க. 5000 பேர், அங்கே ஒரு 3000 பேர் அப்படின்ட்டு சொல்லும்போது, இங்கே விசுவாசிகள் என்று சொல்லும்போது சிறிய கூட்டம் அல்ல, இது சிறிய கூட்டம் அல்ல. அதுவும் நீங்கள் வேதாகமத்தின்படியாக யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படியாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா எண்ணிக்கைகள் வந்து ஆண்களை வைத்து மாத்திரம்தான் என்ன செய்வாங்க? எண்ணுவாங்க. ஆண்களை வைத்து மாத்திரமே எண்ணுவாங்க. அப்போது 8000க்கு டபுள் மடங்கு தான் என்னது இருந்துச்சு? கூட்டமாக இருந்துச்சு. அந்த திரள் கூட்டமான ஜனங்கள் என்ன செய்தார்களா? விசுவாசிகளாக இப்போ மாறி அந்த விசுவாசத்திற்குள்ளாக வளர்ந்து அவர்கள் எங்கே வராங்க? தேவனுடைய சமூகத்திலே ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக என்ன செய்கிறாங்க? thousands and thousands of people, பல்லாயிரம் பேர் இணைந்து அவர்களுக்குள்ளாக என்ன இருந்துச்சு அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரே இருதயமும் ஒரே மனம். இதை தான் இயேசு கிறிஸ்துவானவரும் யோவான் 17ஆம் அதிகாரம் 21, 22, 23ஆம் வசனத்தில் பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். என்ன வேண்டிக் கொள்கிறார் என்றால், நான் பிதாவினிடத்தில், இயேசு கிறிஸ்துவானவர் பிதாவினிடத்தில் எப்படி ஒன்றாக இருந்தாரோ
அதே போல விசுவாசிகளாய் இருக்கிறவர்களும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாக என்ன செய்கிறதா காணப்படுகிறதா சித்தமாக என்ன செய்கிறது காணப்படுகிறது. அந்த சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த ஆதி திருச்சபையில இருந்த இந்த விசுவாசிகள் என்ன செஞ்சாங்க, செயல்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரே இருதயமும் ஒரே மனமும் என்ன செய்யப்பட்டது, காணப்பட்டது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ஹேவ் ஒன் ஹார்ட் அண்ட் ஒன் மைண்ட். ஒரே இருதயமும் ஒரே மனதும் ஒரே ஏக சிந்தையும் இருப்பது ஒரு கடினமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதுதான் உயிர்த்தெழுதலின் வல்லமையாகவும் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுந்த தேவனிலே விசுவாசிக்கும் போது நமக்கும், அது திரளான கூட்டமாக இருக்கட்டும் சிறிய கூட்டமாக இருக்கட்டும், when we come to the presence of the Lord, we have, நமக்கு ஒரே மனமும் நமக்கு ஒரே இருதயத்தையும் தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார், தருகிறவராக இருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் ஆயிட்டு, அப்படி நமக்கு இருக்கும்போது மாத்திரம்தான் இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் நோக்கம் என்ன, இந்த தேவனுடைய ராஜ்யத்தின் சித்தம் என்ன அப்படிங்கிறதை நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், அறிகிறவர்களாக இருக்கிறோம். இப்போ இந்த ஆலயத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம், இந்த ஆராதனைக்குள்ளாக வந்திருக்கிறோம், நாம் தேவனை தரிசிக்கும்படியாக வந்திருக்கிறோம் என்கிறதை நாம் ஏக மனதோடு அறியாவிட்டால் இந்த ஆராதனை நமக்கு எப்படியாக இருக்கும், ஏதோ நாங்கள் ஓய்வு நாள் என்ன செஞ்சோம், போனோம், போயிட்டு நாங்கள் வந்தோம். ஆனால் எப்பொழுது நம் ஏக சிந்தையோடு ஒரே மனதோடு ஒரே இருதயத்தோடு தேவனை நோக்கி பார்ப்போமோ, தேவனுடைய ராஜ்யம், தேவனுடைய வல்லமை, இந்த உயிர்த்தெழுதலின் ஆசீர்வாதம் நமக்குள்ளாக என்ன செய்யப்படுகிறது, காணப்படுகிறதாக இருக்கிறது. A.W. டோசர் என்கிற ஒரு தேவ மனிதன் இப்படியாக கூறுகிறார். ஒரு பியானோ எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 4 ஆக்டேவ் இருக்கும் அல்லது 5 ஆக்டேவ் இருக்கும். இசையில் என்னது, சாரி கமா பத நிசா அப்படிங்கிற ஒரு இசை என்னது, ராகம் இருக்கிறது. அது ஒவ்வொரு ஆக்டேவும் 4 ஆக்டேவா இருக்கட்டும், 5 ஆக்டேவா இருக்கட்டும் அல்லது 6 ஆக்டேவா இருக்கட்டும், எல்லாமே ஒரே ஒரு டியூனிங் ஃபோர்க்குள்ளாக என்ன செய்யப்பட்டிருக்கிறது, டியூன் செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு கீபோர்டில் என்ன இருக்கு, உள்ள ஒரு டியூனிங் ஃபோர்க் இருக்கு. அந்த டியூனிங் ஃபோர்க்ல இருந்தா அந்த கீபோர்டில் இருக்கிற எல்லா நாய்ஸும் என்ன செய்கிறது, வருகிறதாக இருக்கிறது. அப்போ அவர் என்ன கூறுகிறார் என்றால், ஒரு பெரிய ஆடிட்டோரியம்ல கிட்டத்தட்ட 100 கீபோர்டை நீங்க சேர்ந்து வச்சுக்கலாம். யூ கேன் கீப் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கீபோர்ட்ஸ் டுகெதர். ஒரு நோட் வாசித்தாங்க அப்படின்னா எல்லா கீபோர்ட்லேயும் அது இசைவாக என்ன செய்ய வரும், கேட்கும். அது எப்படியாக கேட்கும், இசைவாக ஒரே ஹார்மோனியஸ் டியூன் மட்டும்தான் என்ன செய்யும். the keyboards are not connected to each other. கீபோர்டு என்ன செய்யப்படலை, ஒவ்வொரு கீபோர்டோடு கனெக்ட் பண்ணப்படலை. பட் the keyboard is connected to the tuning fork. The keyboard is connected to the tuning fork and it makes one similar harmonious sound. அதே போல தான் விசுவாசிகளாக இருக்கிற நாமும், நமக்கு பலவிதமான பாஸ்ட் இருக்கலாம், பலவிதமான ரட்சிப்பின் அனுபவங்கள் இருக்கலாம், பலவிதமான ஆவிக்குரிய வரங்கள் இருக்கலாம். இது எல்லாமே தேவனாகிய இயேசு கிறிஸ்துவோடு என்ன செய்யப்பட்டிருக்கிறதா, டியூன் செய்யப்பட்டிருக்கிறதா. ஒருவேளை வித்தியாசமான டியூனிங் செய்யப்பட்டாலும் அந்த ராகமானது, அந்த இசையானது ஒன்றாக கேட்டால் அதுதான் ஒரே மனமும் ஒரே இருதயமும் உள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி இருக்கும்போது அந்த நோக்கம் என்ன, தேவனுடைய ராஜ்யத்தின் திட்டம் என்ன, தேவன் நம்மை கொண்டு செய்ய இருக்கிற காரியங்கள் என்ன அப்படிங்கிறதை நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், அறிகிறவர்களாக இருக்கிறோம். அதுதான் நாம் விசுவாச பிரமாணத்தில் என்ன செய்கிறோம், சொல்லுகிறோம். விசுவாச பிரமாணத்தில் சொல்லுகிறோம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரை நீங்க வாசிக்கும் போது நமக்கு ஒரே தேவனாக இருக்கிறார், ஒரே கர்த்தராக இருக்கிறார், ஒரே இயேசு கிறிஸ்துவானவராக இருக்கிறார், ஒரே பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார், ஒரே தேவனாக இருக்கிறார். அவருக்குள் சகலமும் என்ன செஞ்சிருக்கு, நிறைவாயிருக்கு. He is all and all for us. அவர் யாராக இருக்கிறார், எல்லாமாக இருக்கிறார். ஆகவே இசைவாக நாம் இணைந்து கட்டப்படுவதற்கு தேவன் நம்மை அழைக்கிறவராக என்ன செய்கிறார், இருக்கிறார். அப்படி செய்யும்போது நாம் தேவனுடைய நோக்கத்தை அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அந்த நோக்கத்தை அறிகிறவர்களாக மாத்திரம் அல்லாமல் செயல்பாட்டிலே அது எப்படியாக மாறுகிறது என்றால், அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பார்க்கும்போது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, சகலமும் அவர்களுக்கு என்னதாக மாறிட்டதா, சகலமும் என்னதாயிட்டா, everything became common. Everything became common for them. எல்லாமே என்னதாக மாறிட்டா அவர்களுக்கு பொதுவாக. தனக்குள்ளதை ஒருவனும் தனக்குள்ளதை அவனுக்குள்ளது என்று என்ன செய்யலையா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தனக்குரியதை அவன் தனக்குரியது என்று என்ன செய்யலையா. சரி, இது எங்க நடக்கும், இது நமக்கு எங்க நடக்கும்,
இது நமக்கு எங்கே நடக்கும்? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? எப்போமாவது உட்காந்துருப்பீங்க, வீட்டில் உட்காந்துட்டு இருப்பீங்க, திடீர்னு பிள்ளைகள் வந்து ஆசைப்பட்டு ஏதாவது என்ன செய்யும், எனக்கு இந்த இனிப்பு வேணும் அப்படின்ட்டு என்ன செய்யும், கேட்போம். இனிப்பு வேணும்ன்ட்டு கேட்ட உடனே அங்கே இருக்கிறது என்னது, கம்மியாக தான் இருக்கும். அங்கே என்னது இருக்கும், கம்மியாக தான் இருக்கும். அந்த கம்மியான இனிப்பு இருக்கும்போதும் எனக்கு இந்த ஸ்வீட் வேணும் அப்படின்ட்டு சொன்ன உடனே ஒரு சத்தம் கேட்கும், ஐயோ எனக்கு ஸ்வீட்டே வேண்டாம் அப்படின்ட்டு அம்மா என்ன செய்வாங்க, அம்மா உடனே அப்படி என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஸ்வீட்லாம் என்னது வேண்டாம், ராத்திரி வேண்டவே வேண்டாம், நீ என்ன செஞ்சுக்கோ, சாப்பிட்டுக்கோ, நீ என்ன செஞ்சுக்கோ, சாப்பிட்டுக்கோ, யூ ஹேவ் இட். they will not give priority to their wants. அவங்களுக்கு வேண்டியதற்கு அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. இல்லை ஆனால் பிள்ளைகளுக்கு என்ன செய்யட்டும், அப்படிதானே, அப்படிதானே. எத்தனையோ நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிருப்போம், அந்த காரியங்களை அனுபவப்பட்டிருக்கிறவர்களாக இருப்போம். அப்போ when it becomes a common thing, when Christianity comes under one particular family, hallelujah, ஒரே குடும்பமாக செயல்படும் போது எல்லா காரியங்களும் எப்படியாக மாறி போகிறது, பொதுவாக மாறி போகிறது. ஒருவேளை கொஞ்ச காலத்திற்கு முன்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, வீட்டில் பால் இல்லை அப்படின்னா பக்கத்தில் போய் என்ன செய்வாங்க, ஐயோ கெஸ்ட் வந்திருக்காங்க என்ன தாங்க கொஞ்சோல பால் தாங்க. சீனி இல்லை அப்படின்னா என்ன செய்வாங்க, பக்கத்தில் போய் சீனி என்ன செய்வாங்க, வாங்குவாங்க. இப்போ அந்த காலம்லாம் என்ன செஞ்சுட்டு மாறிட்டு. ஏன்னா இப்போ எதுக்கு மாறிட்டு, ஏன்னா நமக்கு கையிலே மொபைல் எல்லாமே என்ன செய்யப்பட்டிருக்கிறது. இப்போ வேணும் அப்படின்னா ஒரு ஆப்பில் அப்படி தட்டி விட்டா உடனே என்ன செஞ்சிருவான், கொண்டு வந்து டெலிவர் பண்ணிட்டு நமக்கு போயிடுவான். பட் ஒரு காலத்தில் எல்லாமே நமக்கு எப்படியாக இருந்தது, ஒருவர் ஐக்கியமாக நாம் பொதுவாக என்ன செஞ்சு கொண்டு இருந்தோம், வாழ்ந்து கொண்ட ஒரு காலத்தில் இருந்தோம். இந்த அப்போஸ்தலர்கள் அண்டு ஒரே குடும்பத்தை கட்டும்படியாக, கிறிஸ்துவின் ஒரே குடும்பம், there has to be only one family that follows Christ. அந்த குடும்பத்தின் அவயவங்களாக யாவரும் செயல்படுவதற்கு தேவன் என்ன செஞ்சார், அந்த உயிர்த்தெழுதல் மூலமாக அவர்களுக்கு வல்லமை என்ன செஞ்சவராக இருந்தார், தந்தவராக இருந்தார். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எப்படி எனில் சரீரம் உண்டு, அவயவங்கள் அநேகம், ஒரே சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் அநேகமாய் இருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது. அந்த பிரகாரமாக கிறிஸ்துவும் என்ன செய்கிறவராக இருக்கிறார். அதற்கு அடுத்த வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா, நாம் யூதர் என்றும் இல்லை, கிரேக்கர் என்றும் அடிமை என்றும் இல்லை, ஐயா நமக்குள்ள எந்த வித்தியாசங்களும் இல்லை, நாம் யாவரும் கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரே அவயவங்களாக, பல அவயவங்களாக, ஒரே அங்கத்தினர்களாக நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம், செயல்படுகிறவர்களாகும். that builds up a Christian community. அதுதான் கிறிஸ்தவ சமுதாயத்தை, அதுதான் கிறிஸ்தவ குடும்பத்தை வளர்க்கிறதாக இருக்கிறது. அநேக நேரங்களிலே நமக்கு என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா, நமக்கு ஒரே ஒரு பிரச்சனை தான், நம்மளுடைய குடும்பத்தின் மேல அதிக பாசம் இருக்கிறதா அல்ல நம்ம மீது அதிக பாசமா இருக்கிறது தான் ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கிறது. எனக்குரிய காரியங்கள் முக்கியத்துவத்தை கொடுக்கப்படணும் அப்படின்ட்டு அநேக நேரங்களில் நாம் என்ன செஞ்சு கொள்கிறோம், எண்ணிக்கொள்கிறோம். அண்ட் whenever we think about it, ஃபேமிலிலையும் சரி, திருச்சபை என்கிறதுலையும் சரி, கிறிஸ்தவ குடும்பத்திலையும் சரி, நமக்கு என்ன வருகிறதாக இருக்கிறது, பலவித சேலஞ்ச் வருகிறதாக இருக்கிறது. ஐபிஎல் ஓடிட்டு இருக்கு, கிரிக்கெட் பார்ப்பீங்களா, ஐபிஎல்லாம் பார்ப்பீங்களா, பார்ப்பீங்க, ஓகே. பல விதமான ஸ்போர்ட்ஸ், நீங்கள் எந்த விதமான ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே, நீங்கள் கிரிக்கெட் எடுத்துக்கோங்க அல்லது ஃபுட்பால் எடுத்துக்கோங்க. ஒரு ஃபுட்பால் கோச், ஹெர்மன் எட்வர்ட்ஸ் என்கிற ஒரு ஃபுட்பால் கோச் இப்படியாக கூறுகிறார், யூ கேன் வேர் த சேம் ஜெர்சி அண்ட் பிளே ஃபார் 2 teams. யூ கேன் வேர் த சேம் ஜெர்சி அண்ட் பிளே ஃபார் 2 teams. அப்படின்னா என்னது, அவர்கள் போட்டிருக்கிற அந்த ஜெர்சியை போட்டுக்கிட்டு 2 டீமுக்கு, ஒரே ஜெர்சியை போட்டுக்கிட்டு என்ன செய்யலாமா, 2 டீமுக்கு என்ன செய்யலாமா, விளையாடலாமா. எப்படியா 2 டீமுக்கு விளையாடலாம்? அப்போ அவர் சொல்லும்போது சொல்லுகிறாரா, ஒன்று உன் நெஞ்சுக்கு மேலே இருக்கிற உன் தேசத்திற்காக, உன் ஃப்ரான்ச்சைஸுக்காக, உன் கிளப்புக்காக, உன் ஸ்டேட்டுக்காக நீ என்ன செய்யலாம், ஒன்று விளையாடலாம். தட் இஸ் எங்கே இருக்குது அந்த லோகோ, எங்கே இருக்குமா, இட் இஸ் இன் யுவர் ஃப்ரண்ட், இட் இஸ் இன் யுவர் ஃப்ரண்ட். உன் நெஞ்சு கிட்ட என்ன இருக்குது, தெர் இஸ் அ லோகோ ஆஃப் த இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு லோகோ என்ன இருக்குதா இருக்குது, ஃபுட்பால் டீமுக்கு பல விதமான லோகோஸ் என்ன செய்யுது இருக்குது. பட் தெர் இஸ் ஆல்சோ அனதர் திங் தட் யூ கேன் பிளே ஃபார். வாட் இஸ் தட்? சம்திங் தட் இஸ் ரிட்டன் பிஹைண்ட். பின்னாடி என்ன எழுதியிருக்கும், பின்னாடி என்ன எழுதியிருக்கும், பிளேயருடைய பேர், பிளேயருடைய பேர், பிளேயருடைய பேர். யூ கேன் ஆல்சோ பி வெரி செல்ஃபிஷ். யூ கேன் ஆல்சோ பிளே ஒன்லி அண்ட் ஒன்லி ஃபார் யூ, ஒன்லி அண்ட் ஒன்லி ஃபார். ஃபுட்பாலில் பார்த்தீங்க அப்படின்னா
மிட்ஃபீல்ட்லேருந்து இருக்கிறவங்க அல்லது எல்லாருக்குமே கோல் அடிக்கணும் அப்படிங்கிற எல்லாருக்குமே என்ன ஆசை? ஆனால் எல்லாரும் கோல் அடிக்க முடியாது. எல்லாரும் கோல் அடிக்க முடியாது. த அட்டாக்கர் ஹேஸ் டு அட்டாக் அண்ட் த கோல் ஹேஸ் டு கோ இன். அப்போ அதே போல தான் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற நாம் பற்பல காரியங்களுக்கு தேவன் நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார்? காரியங்களை செய்வதற்கு அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். நாம் நம்மை முன்னிலைப்படுத்தாமல் பிறரை முன்னிலைப்படுத்தும் போது அந்த தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமிக்குள்ளாக நாம் கொண்டு வருவது நமக்கு என்ன செய்கிறவராக இருக்கிறார்? கிருபை தருகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இட்ஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் நாட் அபவுட் மீ, இட்ஸ் அபவுட் த ஃபேமிலி. இட்ஸ் அபவுட் த ஃபேமிலி. கிறிஸ்துவ குடும்பம். அதனால தான் பவுல் சொல்லுகிறார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து கிறிஸ்துவின் பிரமாணத்தை என்ன செய்யுங்க? கிறிஸ்துவின் பிரமாணத்தை என்ன செய்யுங்க? நிறைவேற்றுங்க. யூ ஃபுல்ஃபில் த கமாண்ட். எப்படி? ஒருவனுக்கு உதவி தேவையா? ஒருவனுக்கு சந்தோஷம் இல்லையா? ஒருவனுக்கு சமாதானம் இல்லையா? சில நேரங்களில் சிறிய ஆறுதலான வார்த்தைகள், சிறிய ஆலோசனையான வார்த்தைகள், சிறிய வழி நடத்துகிற வார்த்தைகள், சில நேரத்தில் ஒரு என்கரேஜ்மெண்ட் மட்டும்தான் என்ன செய்யப்படும்? தேவைப்படும். அந்த குடும்பத்துக்குள்ளாக நாம் அப்படி செயல்படும் போது தேவனுடைய ராஜ்யத்தை நாம் என்ன செய்கிறவர்களாக இருக்கிறோம்? கட்டுகிறவர்களாக இருக்கிறோம். அதில் தான் நமக்கு சந்தோஷமும் சமாதானமும் தேவனுடைய வல்லமையும் என்ன செய்கிறதாக இருக்கிறது? அடங்கி இருக்கிறதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஐயா, ஒரு தனி மனிதனுக்கு நீங்க என்னதான் கொடுத்து எல்லா விதமான நன்மைகளையும் செய்து வச்சாலும் அவன் பிறரோடு இணைந்து இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இணைந்து கிறிஸ்துவுக்குள்ளாக சகோதர சகோதரிகளாக இணைந்து செயல்படும் போது இருக்கிற சந்தோஷமும் இருக்கிற சமாதானமும் அதுதான் அந்த உயிர்த்தெழுதலின் பிரதிபலிப்பாக என்ன செய்து இருக்கு. அநேக நேரங்கள் அது ரொம்ப கடினமாக இருக்கும். ஒருவேளை திருச்சபையாக இருக்கட்டும் அல்லது நம்மளுடைய குடும்பங்களாக இருக்கட்டும், சில நேரங்களில் விட்டு கொடுக்கறது கடினமாக இருக்கும். எனக்கு விரோதமாக யாராவது செயல்பட்டுட்டாங்கன்னா அவங்கள மன்னிக்கிறதற்கு அதிக கடினமாக என்ன செய்யும் இருக்கும். பலவிதமான சூழ்நிலைகளில் இது கண்டிப்பாக இப்படி நடந்து கூடாது அப்படிங்கிற பலவிதமான எண்ணங்கள் நமக்குள்ளாக இருக்கும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி வரும்போது தான் there is a great joy. There is a great joy. அதுதான் பெரிய சந்தோஷத்தையும் பெரிய சமாதானத்தையும் தேவன் என்ன செய்கிறவராக இருக்கிறார்? ஐயோ, ஒரு பெரிய மரணத்தை அவர் என்ன செஞ்சிருக்கிறவராக இருக்கிறார்? உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார். அந்த மரணம் அவரை மேற்கொள்ளாதபடிக்கு அந்த மரணத்தை அவர் தாண்டி ஜீவனுள்ள தேவனாக உயிர்த்தெழுந்தவராக இருக்கிறார். நாமும் நம்மிலே இருக்கிற பலவிதமான காரியங்களை கிறிஸ்துவின் குடும்பம் என்று நாம் நினைத்து நாம் தாண்டி வரும்போது தேவனுடைய சந்தோஷமும் தேவனுடைய சமாதானமும் நமக்குள்ளாக என்னது இருக்கு? நிறைவாக தங்கி இருக்கிறதாக இருக்கிறது. ஒரே ஒரு வசனம், 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கடைசியாக சகோதரரே, ஐயா சந்தோஷமா இருங்க, நற்சீர் பெறுங்க, ஆறுதல் அடைங்க, ஐயா ஏக சிந்தை உள்ளவர்களா இருங்க, சமாதானமா இருங்க. அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்திற்கும் காரணராகிய தேவன் உங்களோடு கூட என்ன செய்வாராக? இருப்பாராக. ஹல்லேலூயா. ஐயா, இந்த சந்தோஷத்திற்கும் இந்த ஏக சிந்தைக்கும் இந்த சமாதானத்திற்கும் இந்த ஆறுதலுக்கும் பெறுவதற்கு நாம் ஒவ்வொரு நாளும் முயற்சி செய்யும் போது தேவனுடைய உயிர்த்தெழுதலின் சந்தோஷம், தேவனுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை, தேவனுடைய உயிர்த்தெழுதலின் ஜீவன், உயிர் ஆனது நம்மோடு கூட என்ன செய்கிறதாக இருக்கிறது? கடந்து வருகிறதாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான கிருபைகளை தேவன் நமக்கு என்ன செய்வாராக? தந்தருள்வாராக. அந்த குடும்பத்திற்குள்ளாக ஒரு பெரிய அடையாளம் இருந்தது. அந்த அடையாளமாக ஆனது என்னது? விசுவாசிகளாக என்ன செஞ்சாங்க? காணப்பட்டார்கள். அந்த விசுவாசிகள் தங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்திக் கொள்ளும்படியாக இணைந்து இசைவாக என்ன செஞ்சாங்க? செயல்பட்டவர்களாக இருந்தார்கள். அந்த இசைவாக அவர்கள் செயல்படும் போது அவர்கள் ஒரே குடும்பமாக என்ன செஞ்சாங்க? மாறி போனார்கள். நாமும் ஒரே குடும்பமாக இருந்து கிறிஸ்துவின் ராஜ்யத்திற்குள்ளாக கிறிஸ்துவின் பணியை செய்து கிறிஸ்துவுக்குள்ளாக ஜனங்களை கட்டும் போது எழுப்பும் போது அது நமக்கு தேவனுக்குள்ளாக இருக்கிற சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் என்ன செய்கிறதாக இருக்கிறது? தருகிறதாக இருக்கிறது. அப்படிப்பட்டதான கிருபைகளை தேவன் நமக்கு என்ன செய்வாராக? தருவாராக. இந்த உயிர்த்தெழுதலின் சந்தோஷம், இந்த உயிர்த்தெழுதலின் சமாதானம், இந்த உயிர்த்தெழுதலின் வல்லமை, இந்த உயிர்த்தெழுதலின் ஜீவன் நம்மோடு நம்மளுடைய குடும்பங்களோடு என்றென்றைக்கும் நிலைத்து நிற்பதாக. பவுல் சொல்லுகிறது போல, சமாதானத்திற்கு காரணர், அன்பு உண்டாகும்படியாக இருக்கிற காரணர் உங்களோடு கூட என்னென்றைக்கும் என்ன செய்வாராக?
இருப்பாராக. அப்படிப்பட்டதான கிருபைகளை தந்து தேவன் நம்மை வழி நடத்துவாராக. ஆமென்.